சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. உன்னையும் அந்த பொண்ணையும் பார்த்தா அப்படியே அண்ணன் தங்கச்சி மாதிரி பக்கவா இருக்கீங்கடா. ஏய் சோடா புட்டி, வாயெல்லாம் உடைச்சு விடுவேன் எங்களை பார்த்தா அண்ணன் தங்கச்சின்லாம் சொல்லிட்டு இருந்தா. நானும் என் மாமாவும் தான் மேட்ச் ஃபார் ஈச் அதர். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும். ஆனா நீ இருக்கியே, எப்ப பார்த்தாலும் அங்கி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, கிராப் கட்டிங், ஒரு கண்ணாடியை ஒன்று போட்டுக்கிட்டு. சே எங்க மாமாக்கெல்லாம் ஒன்னு எப்படிதான் பிடிச்சதோ. பாண்டி அமெரிக்கா அரட்டவசரு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்லயோ பணத்திலயோ அழகுலயோ எல்லாம் மற்றவங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு நல்ல குணம் இருக்கணும், அடுத்தவங்களை மதிக்கிறதுக்கு மனசு இருக்கணும், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நல்ல புத்தி இருக்கணும். இப்படி கெட்ட புத்தி, அடுத்தவன் புருஷன் தெரிஞ்சோம் அவன் பின்னாடியே அலையிறது, இதெல்லாமா ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு? சே ஒன்ன மாதிரி பொண்ணுலாம் நான் நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே. மாமா அவ என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே மாமா, என்னன்னு கேளுங்க. ஏமா ஏஞ்சல், வீட்டுலதான் நீங்க 2 பேரும் என்ன தொல்லை பண்ணுறீங்கன்னு பார்த்தா இங்க ஷாப்பிங் மால் இங்கேயும் வந்து நீங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படிதான் இந்த உலகத்துல 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்றாங்களோ தெரியல. பாவம் தான் நிலைமை. நான் என்னமோ கல்யாணம் பண்ணது ஒருத்தியதான், ஆனா நீனும் இவ்வளவு சண்டை போடும் போது என்னமோ சக்காலத்திங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. என்னடா தத்துவத்தெல்லாம் அள்ளி வீசுற? என்ன ஒருத்தனுக்கு நிக்க முடியலையா, ஆனா அவனுக்கு 50 பொண்டாட்டி கேட்டுச்சான். அந்த மாதிரி உன் கதையா இருக்கு. என்னையே உன்னால மேய்க்க முடியல, உனக்கு உன் அமெரிக்கா அத்தை பொண்ணும் தேவைப்படுதோ? ஏண்டி என்னாலேயே மேய்க்க முடியல, நீதான் மேய்க்க விட மாட்ட. இப்ப மட்டும் நீ விட்டு பாரு, நான் எப்படி மேய்க்கிறேன் நீயே பாரு. சரி, உங்களால என்ன செய்ய முடியும்? என்னை எப்படி மேய்ப்பீங்க? மேய்ச்சி காமிங்க பாப்போம். நிறுத்தடி. ஆனா உன என் மாமாவை உசுபேத்தி ரொமான்ஸ் பண்ண வேண்டியது. ஏண்டி அரட்டவசரு, உனக்கு ஏண்டி கோவம் வருது? நான் என்ன உன் புருஷன்கிட்டே ரொமான்ஸ் பண்றேன்? என் புருஷன்கிட்ட தானே நான் ரொமான்ஸ் பண்ண போறேன். நீ அந்த குதிக்கிற? அது வந்து பப்ளிக்ல எப்படியா புருஷன்கிட்ட பேசுறது? நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அந்த கலாச்சாரப்படி பொண்ணுங்க நடந்துக்க வேண்டியாமா? ஐயோ, தமிழ்நாட்டு கலாச்சாரம் பத்தி என்கிட்டயே இந்த பொண்ணு சொல்லுதே. அமெரிக்கா பொண்ணு, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ கொஞ்சம் குனிஞ்சு பாருமா, எப்படி போட்டிருக்கா நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ற. இந்த பாடி அவரு புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு மூக்க நினைக்கான, நீ அமைதியா இரு. என் புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அடேங்கப்பா, சோனிக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்கா? அப்படி பாசம் பொங்கிட்டு வருது. எல்லாம் காரணம் ஏஞ்சல் தான். ஏஞ்சலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏஞ்சல் அமெரிக்காவுக்கு போறதுக்குள்ள சோனியாவை வாயாலேயே ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சிருந்தோம். மாமா நீங்க ஏன் கூட வாங்க மாமா, நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன். எனக்கு எந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகும்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. என்னங்க, நான் அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் நிலா குட்டிக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். நீங்க தான் வந்து கலர் சூஸ் பண்ணணும். வாங்க. ஓ, அத்தை மாமாக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் தான் ஷாப்பிங் வந்தியா? சரி நல்லதா, எடுத்து கொடு. ஏய், எங்க அம்மா அப்பாவுக்கு எடுக்க வரலடா. உங்க அம்மா அப்பாவை தான் நான் அம்மா அப்பான்னு சொன்னேன். இவ்வளவு நாள் ஆகுது, அவங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல. சரி, பொங்கலுக்காச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை, அதனாலதான் வந்தேன். என்னது, எங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போறியா? சோனி, உன்னதான் எங்க அம்மா பாக்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி எங்க அம்மாவுக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணுது? கோவமே இல்லையா? அவங்க என்ன திட்டதானடா செஞ்சாங்க, ஆனா வீட்டை விட்டு வெளியே போனேன், என்ன வெளியே அனுப்பவே இல்லையே. அவங்களுக்கு உன் மேல ஒரு அன்பு, அந்த கோவத்தை என் மேல காமிக்கிறாங்க. அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலடா. அவங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலடா. எனக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு எப்பவுமே தோணும்டா.
இன்னைக்கு கண்டிப்பா நிலா பாப்பா, உங்க அம்மா அப்பா அப்புறம் ஷாமண்ணே எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்டா. வாடா போய் எடுக்கலாம். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என் குடும்பத்து மேல எவ்வளோ பாசம். இப்படி ஒரு பொண்டாட்டி கடிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய் தள்ளி போட, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. இது நம்ம வீடு கிடையாது, ஷாப்பிங் மால். அவ்வளோ கேமராவும் நம்மள தான் ஜூம் பண்ணும். அதனால கொஞ்சம் உணர்ச்சி அடக்குறீங்களா சார்? நீயும் என்ன நீங்க போனா நீலவானம் கண்ணி சிந்தோ பேசாம தான் போகாதடி பாசாங்கத்தான் பண்ணாதடி சத்தியமா நினப்பு மூச்சு முட்டி திக்குறேண்டி கோவம் ஏத்தி கொள்ளாதடி கொத்தி கொத்தி தின்னாத ஒரு சாத உசரத்தான் ஒரு காத. மாமா என்ன பண்றீங்க? ஐயோ, இந்த ஏஞ்சல் ஒருத்தி ஒரு நேரத்துல நல்லதும் பண்றா, ஒரு நேரத்துல கெட்டதும் பண்ணி தொலைகிறாளே. நீ எங்க வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்க, அதெல்லாம் சரி சோனி. உனக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு பணம் இருக்கா? ஏண்டா என் புருஷனை யாருன்னு நினைச்ச? அவர் ஒரு பெரிய ப்ரொபோசல். அவர்கிட்ட இல்லாத மணியா? அதான் நேத்தே என் புருஷனோட ஏடிஎம் கார்டை சுட்டுட்டேன். ஓ, ஏன் ஏடிஎம் கார்டை ஆட்டையை போட்டனால தான் என்னையே நீ ஷாப்பிங் வர வேணான்னு தடுத்து நிறுத்த பாத்தியோ? சரியான ஆளு தாண்டி நீ. சார், நீ என்னடி நானும் என் புருஷனும் பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா? உனக்கு என்னென்ன தேவையோ அதை போய் நீ ஷாப்பிங் பண்ணு. நானும் என் புருஷனும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ண போறோம் எங்க குடும்பத்துக்காக. ஏண்டி என்ன பார்த்து நக்கலாவா சிரிச்சிட்டு போற? அதுவும் என் மாமா கூட. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இந்த உலகத்தை விட்டே போக போற. அங்க போய் நல்லா சிரிச்சுக்கோ, அப்போ தெரியும்டி இந்த ஏஞ்சல் யாருன்னு. ஏய், ஏண்டிய நடிச்ச? ஏண்டா உனக்கு கண்ணு குருடா? ஏஸ்தப்ல வர்றது யாருன்னே தெரியாம வந்து மோதுறா? அதுதான் சோடாப்பட்டி மாதிரி கண்ணாடி போட்டிருக்கே. ஏஸ்தப்ல வர்றவங்க தெரியாமையா வர்றா? தோ பாருடி, தெரியாம பட்டுட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப சீனை போடுற. இந்த பாருடா, டீன்ச்ச நினைச்சுக்கோ, அடிச்ச நினைச்சுக்கோ, பல்லாம் தெரிச்சிரும். உங்க அம்மா உங்க தங்கச்சி யார வந்தா இப்படி மோதிட்டு தெரியாம பட்டுட்டு நீ சொல்வியாடா பொறுக்கி? இந்த பாருடி, இன்னொரு வாட்டை எங்க அம்மா அப்பாவெல்லாம் இருக்கா பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். டேய் சிவா. டேய் விஜய், நீ எங்கடா இங்க? டேய் நீ எங்கடா இங்க? நான் அக்காவோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் பார்க்க வந்தேன். நாங்களும் எங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். உன் மேரேஜ் இன்விடேஷன் செலக்ட் பண்ண வந்திருக்கனா நீ தனியா வந்திருக்கியா இல்லாட்டி உன் உட்பியோட வந்திருக்கியா? டோ இங்க இருக்காளே, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்னது இந்த பொண்ணா? இந்த பொண்ணை எங்க இருந்துடா பிடிச்ச? ஏய், இவ என் அத்தை பொண்ணு தான்டா. இவளை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். மச்சான் நீ சரியான ஆளுடா. ஒரு காலத்துல மகி பின்னாடியே சுத்திட்டு அலைஞ்சா. மகிக்கு வர மாப்பிள்ளையெல்லாம் விரட்டி விரட்டி விட்ட. இப்ப புரியுதுடா மகிக்கு ஏன் உன் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கன்னு. டேய் ஏடா தப்பா பேசுற? மகி என் ஃப்ரெண்டு தான்டா. ஏய் மச்சான், இங்க உன் அத்தை பொண்ணையும் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு அங்க மகியும் விட்டுறக்கூடாது. நீ அவளையும் ஃப்ரெண்டுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அவளையும் கூடயே வச்சுக்கிருக்கா பத்தியா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மச்சான். டேய் பிளாட்டுத்தனமா பேசுறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில ஏதாவது கொளுத்தி போட்டு போறடா. அப்புறம் என் ஆள் கோவப்படுறோம். மாமா என்னென்னமோ சொல்றாரு அந்த ஆளு. சந்தியா, அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறான். நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத.
நான் சொல்றதுலாம் உண்மைதான் சிஸ்டர். நான் உங்களை லைட்டா இடிச்சிருப்பேன், அதுக்கே நீங்க என்ன எப்படி அறிஞ்சீங்க? நீங்க கட்டிக்க போறவன் இதோ இங்க நின்னுட்டு இருக்கானே இந்த விஜய், இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களையும் கல்யாணம் பண்ணிக்க போறான், மகியும் பக்கத்திலே வச்சிருக்கான். இவன் உங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரியறான். ஆனா நாங்க லைட்டா டச் பண்ண போய் நாங்க ஒரு வில்லனா தெரியுறோம். போங்க, நல்லதுக்கே காலம் இல்ல. டேய், நீ பேசுறது எதுவும் சரியில்லை. நீ எங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை பண்ண பார்த்த மாதிரி இருக்கு. பேசாம கிளம்பிடு சொல்லிட்டேன். என்னடா விஜய், உண்மையை சொன்னா கசக்குதோ? கசக்கதான் செய்யும். சரி சிஸ்டர், நான் கிளம்புறேன். நீங்க இவங்கிட்ட மகியை யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். விஜய், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறப்போ என் கேரக்டர் நல்லது இல்லைன்னு நீ தெரிஞ்சு அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி என்னையும் அந்த பொண்ணையும் நீ பிரிச்சுட்ட. நீ மட்டும் இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலான்னு பாக்குறியா? இப்போ கொளுத்தி போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கபகபான்னு நல்லா எரியுண்டா. மாமா, அவன் சொல்லிட்டு போறது உண்மையா? இல்ல 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 சந்தியா, அவன் ஏதோ கோவத்துல என்னை பத்தி தப்பா சொல்லிட்டு போறான். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி உங்களை பத்தி இவ்வளவு தப்பா ஒருத்தன் பேசுவான்? மாமா, உண்மையை சொல்லுங்க மாமா. சந்தியா, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவன் கேரக்டர் கொஞ்சம் தப்பான கேரக்டர். பணத்துக்காக ஒரு பொண்ணை ஏமாத்த பார்த்தான். நான் அதை பத்தி அந்த பொண்ணு வீட்டுல சொன்னேன். அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கோவத்தை அவன் மனசுல வச்சுதான் நம்மள பிரிக்கிறதுக்கு அவன் பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். சரி மாமா, அவன் கேரக்டர் தப்பானதாவே இருக்கட்டும். உங்க ஃப்ரெண்டு மகிக்கு கல்யாணம் ஆகிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சு சந்தியா. கல்யாணம் ஆயிடுச்சா? யார் கூட மாமா? என் ஃப்ரெண்டு அருண் கூட தான். அப்போ அந்த ஆளு சொல்லிட்டு போறதுல பாதி உண்மை என்ன மாமா? அவன் சொன்னது உண்மைதாண்டி. ஆனா மகி கல்யாணத்துல ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. அதனால்தான் என் ஃப்ரெண்டுக்கே மகியை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஓ, அது வேற நடந்துச்சா? அப்போ இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னின்னு நடத்திருக்கீங்க. இது எப்போ மாமா நடந்துச்சு? அன்னைக்கு கோயில்ல இருந்தல, அன்னைக்கு கூட என் பிறந்த நாள். அப்போ எனக்கு ஒரு போன் வந்துச்சு பத்தியா, நான் கூட கோவமா கிளம்பி போயிட்டேன்னு. என்கிட்ட போன்ல பேசினவன் மாப்பிள்ள கெட்டவன் சொன்னா. மகி வாழ்க்கைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுதான் நான் உன்கிட்ட கூட சொல்லாம நான் போனேன். அந்த பிரச்சனையில தான் மகி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் ஃப்ரெண்ட மகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னேன். அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா மாமா? அப்பந்தான் சொல்லல பிரச்சனை. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இருந்திருக்கு? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் மாமா நீங்க. சந்தியா, இதுக்காகலாம் ஏன் ஃபீல் பண்ற? நான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமையல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆமா மாமா, உங்களுக்கு அமையாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் உங்களையும் அந்த பொண்ணையும் வச்சு பொருத்தமா பேசிட்டு போறான், அப்போ அமையுது. ஆனா உங்களுக்கு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நேரம் அமையல என்ன மாமா? என்ன சந்தியா, நீ பேசுறத பார்த்தா அவன் சொன்னதை வச்சு நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகப்படல மாமா, உங்க மேல நான் சந்தேகப்படல. ஆனா என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு மாமா. இப்பவுமே இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைப்பீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. நான் உன்கிட்ட போய் மறைப்பேன்னு நீ என்னை பத்தி தப்பா நினைச்சிட்ட. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? சந்தியா, நான் மனசறிஞ்சு உன்கிட்ட நான் எந்த விஷயமே மறைச்சதே இல்லை சந்தியா. நான் இது சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் உன்கிட்ட இந்த விஷயம் சொல்ல முடியாம ஆயிடுச்சு. மகி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லல மாமா, ஒரு ஃப்ரெண்டால நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன். நீ அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டேன், நான் உனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னீங்களா?
ஆனா நீங்களே என்னை ஏமாத்துறீங்களா மாமா? நீ இந்த சின்ன விஷயத்தால இவ்வளோ காயப்படுவேன்னு நான் நினைக்கல சந்தியா. இனிமே எந்த விஷயமே உன்கிட்ட மறைக்க மாட்டேன். ஏதாவது சின்ன விஷயம்னா கூட அதை நான் உன்கிட்ட சொல்லிடுவேன். என்ன மன்னிச்சிடு சந்தியா. இல்ல மாமா, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனசு கிடையாது. எனக்கு மனசு சரியில்லை, நான் கிளம்புறேன் மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தியா, நம்ம கல்யாண கார்டை செலக்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஆசையா வந்தோம். நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடலாமே. இல்ல மாமா, என்னால இன்னொரு ஏமாத்தத்தை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லை மாமா. இன்னொருத்தையும் வந்து நீங்க மகிக்கு உங்க ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல முடியல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அதை நீங்க சொல்லியிருந்தா கூட நான் அதை பெருசா எடுத்திருக்க மாட்டேன். அவன் எவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டு போறான். அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க உண்டாக்கிட்டீங்களா மாமா? நான் கிளம்புறேன் மாமா. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நீ என்ன சந்தேகப்பட்டு தானே சந்தியா கிளம்புற? தலைவலிக்குதுன்னு சொல்றல, ஒரு கப் காபி குடிச்சிட்டு போலாமே ப்ளீஸ். இல்லை மாமா, நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு சொல்ல முடியல, சந்தேகப்படலைன்னு சொல்ல முடியல. அது ஒரு விதமான வலி மாதிரி இருக்கு மாமா. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கிளம்புறேன். சந்தியா நில்லு சந்தியா, நான் சொல்றத கேளு. சந்தியா நீ என்னோட உயிர் சந்தியா. நீ என்னை விட்டு போகும்போது என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தியா. அது மட்டும் பண்ணாத, இந்த மாமனால தாங்கிக்க முடியாது. சாரி மாமா, உங்களை நான் காயப்படுத்தணும்னு ஒரு நாள் நினைச்சதே இல்லை. நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நமக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை அமையுது நீ. ஆனால் நீங்கள் மறைச்ச இந்த சின்ன பொய்யால அதை என்னால் தாங்கிக்க முடியல மாமா. சந்தியா நந்தா இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்றல சந்தியா, எனக்கு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சந்தியா நில்லு. மாமா கையை விடுங்க மாமா, எனக்கு கஷ்டப்படுத்தாதுங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கையை விடுங்க மாமா. சந்தியா ஏன் சந்தியா இப்பெல்லாம் பேசுற? மாமா கையை விடுங்க மாமா, எல்லாரும் பாக்குறாங்க. கையை விடுங்க மாமா ப்ளீஸ். சந்தியா நீ என்ன தப்பா நினைச்சிட்டு என்னை விட்டுட்டு போறியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தியா. என்னை விட்டு போகாத சந்தியா ப்ளீஸ் சந்தியா. சாரி மாமா, நீங்க அழுறத பார்க்கும் சார் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அன்னைக்கு இந்த ஆதி பொறிக்க சொன்னேன், உன் மாமா எந்த மகியை தாலி கட்ட போறானே. அன்னைக்கு நான் நம்பல மாமா. ஆனா இன்னைக்கு இவனும் அதே தான் சொல்றான். என்னால எப்படி மாமா நம்பாம இருக்க முடியும்? நீங்க என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன். ஆனா நீங்க என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களே மாமா. எல்லாம் சேர்ந்துதான் எனக்கு இப்போ உங்க மேல கோபத்தை உண்டாக்குது மாமா. சாரி மாமா. சந்தியா நீ ஏற்கனவே மனசுலவுல பெரிய காயப்பட்டு இருந்தா அது எனக்கு தெரியும். அந்த காயத்தை நீ வாழ்க்கையில நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உன்னை நான் சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அந்த காயத்தை நீ நினைக்கிற அளவுக்கு நானே பண்ணிட்டேனே. இப்படி ஒரு பொய்ய சொல்லி அதை நீ திரும்பி நினைக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேனே சந்தியா. இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்க சந்தியா, மன்னிச்சுக்க. உன் பழைய வாழ்க்கைய இனி நீ நினைக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. ஆனா அதை நினைக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. இனி ஒரு நாள் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டேன் சந்தியா. இது எங்க அம்மா மேல சத்தியம். சந்தியா சந்தியா ஐ லவ் யூ சந்தியா.